சினிமா வரணும்னு எப்படி உங்களுக்கு வந்து சின்ன வயசில் எப்படி உங்களுக்கு சினிமா என்பது எப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பீரியடாக எப்படி அது வந்து இதுதான் என்னோடய லைஃப்னு எப்படி டிசைட் பண்ணுங்க? அது எங்கள் அம்மாவுக்கு இப்படி குழந்தை பிறந்தது, வசந்த் பிறக்கிறான், அப்படி கொடுக்குறாங்க. அப்பயே எனக்கு சினிமா தான் கனவு அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் அவ்வளோ பெரிய பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையே கிடையாது எனக்கு. ரைட்டர் ஆவேன் தான் நினச்சேன். நான் ரைட்டர் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. ஏன்னா நான் இலக்கியம், எழுத்து, புஸ்தகம் படிக்கிறது இதுதான் எனக்கு தொழில். 18, 19, 20 இந்த ஏஜ்லலாம் என்னோடய பர்த்டேனா ஐ வில் கோ விசிட் எனக்கு பிடிச்ச எழுத்தாளரை அசோகமித்தனை போய் பார்ப்பேன். என் பர்த்டே சார் இன்றைக்கி என் பர்த்டே, அவருக்கும் எனக்கும் 40 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அவரோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எழுத்துங்கிற பைத்தியம் வந்து சினிமா வந்து எனக்கு கற்பனையிலையும் இல்லை, நான் பிளானும் பண்ணல, அது தானாக நடந்தது. பிகாஸ் நான் வந்து படிக்கும்போதே சாவி பத்திரிக்கையில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் ஃபஸ்ட்டு எழுதினேன் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக. ஸோ அதனால தான் ரிதம்லலாம் கூட அர்ஜுன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணுவார். ஸோ நான் எழுத்தாளராக எழுதின்னு இருக்கிறதுனால பாலச்சந்தரை மீட் பண்ணேன், என்னோட குருநாதரை. பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணுற போது அவருக்காக ஒரு 2 பக்கம் பாலச்சந்தர் பக்கம்னு எழுதி அவருக்கு எனக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து, இன்ஃபேக்ட் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி ஒரு சிரமமும் இல்லாமல் ஐ ஜஸ்ட் லைக் தட் ஜாயின். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். அது அதுக்கு அடிப்படை காரணம் வந்து எழுத்து தான். எனக்கு பிடிச்சதே சினிமாங்கிறது வந்து ஒரு வாய்ப்பாக வரும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப மெதுவாக ரகசியமாக வேணால் அடக்கமாக சொல்லலாம். பாலச்சந்தர் சார் வந்து நான் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாயிடுச்சு. ஒரு 2-3 பேர்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் அந்த டைமில், சேரலாமான்னு. அடிக்க வந்துட்டாங்க எல்லாரும். கேவிட்ட சேரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கவுங்க அவரை பார்க்க முடியுமான்னு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த எழுத்தாளர் ஆகணுங்கிற வெறியும் வேகமும் இருந்தது. It may be interesting for you people to note, once K. Balachandar was shooting 3 films at the same time at AVM. ஒரு ஃப்ளோர் அவரது, 2வது ஃப்ளோரும் அவரது, 3வது ஃப்ளோரும் அவரது. 3 ஃப்ளோர்லேயும் அவரோட ஷூட்டிங். ஏன்னா ஃப்ளோருக்கெல்லாம் செட்டு போடுறதுக்கு அப்போ ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த செட்டை மாற்றுவாங்க. ஒரு கால் ஷீட் இங்கே ஒர்க் பண்ணுவார், அந்த டைமில் அவங்க செட்டை மாற்றிட்டு இருப்பாங்க. மார்னிங் 6 to 6 கால் ஷீட் முடிச்சுட்டு ஈவினிங் 6 to 2 கால் ஷீட் போகிறதுக்குள்ளே அவங்க செட்டை மாற்றிருப்பாங்க, இவங்க மறுநாளைக்கு மாற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் இதை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கன்னு நான் நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ஞாபகம் வர 2 ஸ்மால் இன்சிடென்ட்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாழ்க்கையில் எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குமா? நான் இதை வந்து ஒரு சாமியார் மாதிரி ஹாலோலாம் வச்சுட்டு ஆசீர்வாதமாக சொல்லலை, நான் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். நீங்கள் எதையாவது ஒன்று தீவிரமாக ஆசைப்படுங்க, உங்களுக்கு அது கிடைக்கலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். ஐ சேலஞ்ச் தட். எப்படி நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கும், எப்போ கிடைக்குங்கிறதுக்கு மட்டும் சம் ஸ்மால் ரூல்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் தீவிரமாக ஆசைப்படணும், தீவிரமான தீவிரமாக ஆசைப்படணும். நான் எப்போயுமே நிறைய மீட்டிங்ஸில் சொல்வேன். அதாவது வந்து ஃபெய்த்துன்னு ஒரு வேர்டு இருக்குது, டவுட்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ரெண்டும் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நீங்கள் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபெய்த்துங்கிற வேர்டு இருக்குல்ல, அது மேலே எவ்வளோ டவுட் தெரியுமா? எனக்கு நடக்காது சார், எனக்கு கிடைக்காது சார், நான் கஷ்டம் சார், லக்கு இல்லை சார், நான் போனால் கிடைக்காது சார், நான் போனால் தான் ஏடிஎம்மில் ரொம்ப நேரம் நிற்கணும் சார், அவன் போனால் முன்னாடி காலியாக இருந்தது. இப்படி வந்து ஃபெய்த்து மேலே நம்மளுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதே டவுட் மேலே அவ்வளோ ஃபெய்த்து, இப்போ நான் சொன்னதோட விஷயம் தானே. எப்போ வந்து நீங்கள் ஃபெய்த் மேலே 100% ஃபெய்த் வைக்கிறீங்களோ அதுதான் வந்து நான் சொல்கிறது ஒரு தீவிரமான நம்பிக்கை. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயங்கரமாக ஆசைப்படுறதுனா என்ன, அது கிடைக்குமா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலே டவுட். அது எனக்கு அது கிடைக்கும்பா அப்படின்னு நீங்கள் இன்னொரு சிம்பிள் லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஏன் சினிமாவை விட்டுட்டு இதெல்லாம் முதல்ல பேசுகிறேன்னா, நான் ஐ எம் அ பாசிபிலிட்டி ஆஃப் எம்பவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு பி. Why I am interested in meeting you people? Because I am a possibility of empowerment. Definitely I am a possibility of service. இந்த 2 ஸ்பேஸ்லேருந்து தான் நான் இப்போ உங்ககிட்ட இன்றைக்கி வந்திருக்கேன், பேசுவேன். வேர்ல்டுலேயே என்னோடய லிவிங்கோட மீனிங்காக நான் நினைக்கிறதே அதை தான். ஸோ அதனால் அதுலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எது ஷுவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடை கிராஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் எத்தனை வாட்டி லைஃப்பில் ரோடை கிராஸ் பண்ணியிருப்போம், எத்தனை வாட்டி நம்ம வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்? இருக்காது. ஆக்சிடென்ட் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேங்க, கிடையாது, ஆக்சிடென்ட்டே கிடையாது. 99.999% நில் தான், ஆக்சிடென்ட்டே கிடையாது. யூ ஆர் ஸோ ஷுவர் யூ நோ டு கிராஸ், யூ திங்க் யூ நோ டு கிராஸ், யூ நோ தட் யூ வில் பி சேஃப், ஸோ யூ ஆர் சேஃப். அதுதான் டவுட்டே இல்லாத ஸ்பேஸுங்கிறேன்.
ஷர்ட் இருக்குது, அதுக்கு 2 கை இருக்குது. அந்த 2 கையும் கைக்குள்ளே விடுற போது எத்தனை வாட்டி அந்த கைக்குள்ளே விட முடியாமல் போயிருக்கு. எவ்ரி டைம் விட்டுருக்கீங்க. எப்படி? இட்ஸ் ஆல் ரிஃப்ளெக்ஸ். உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக அதை கையை அதுக்குள்ளே விட்டுருவீங்கன்னு. ஏன்னா அதெல்லாம் தான் டவுட்டே இல்லாத ஸ்பேஸுங்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு ஷுவராக இருக்கணும் நீங்கள். இப்போ நீங்கள் பாலச்சந்தர் சார்ட்ட நான் சேரணும், நான் அந்த அளவுக்கு ஷுவராக இருந்தேன்னா நான் சேர்ந்தே ஆவேன். அதுதான் உங்களோட ஆசை நிறைவேற ரூல்னு நான் சொல்கிறேன். ரூல் நம்பர் 1 அதான். எனக்கு டவுட்டே கிடையாது. ஐ எம் ஸோ ஷுவர். இப்போ இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, யார் ஒருத்தர் டெஃபினட்டாக நான் தான்ப்பா தமிழ் சினிமாவோட பெஸ்ட் டைரக்டர்னு நினைக்கிறீங்களோ, ஆவேன்னு நினைக்கிறீங்களோ, நம்பர் 1ன்னு ஆவேன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஆயே தீரணும். அது ரூல், யூனிவர்ஸோட ரூல். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆனால் உலகம் உங்களுக்கு டான்ஸ் ஆடும். காஸ்மிக் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் லைஃப். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். எவ்ரி சிங்கிள் திங் இஸ் பாசிபிள். ஒன்லி யூ டிசைட் அட் சம் பாயிண்ட் இன் டைம், இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு வேண்டாம், இது என்னால் முடியல, இது எனக்கு தாங்கலை, இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது, இதுக்கு மேலே என்னால் தோற்று போக முடியாது, இதுக்கு மேலே என்னால் அவமானப்பட முடியாது, இதுக்கு மேலே என்னால் அசிங்கப்பட முடியாது. எல்லாம் நம்மள்ட்ட தான் வருது. அதெல்லாம் பரவாயில்லனீங்கன்னா யூ வில் பி நம்பர் 1 ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு. ஃபர்ஸ்ட் படமே வந்து அப்போ ஒரு ரொமான்டிக் படம் எடுப்பாங்க. ஒரு டெபு படம்னா ஒரு ரொமான்டிக் படம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எப்படி வந்து ஒரு கேரளி கன்வென்ட் மாதிரி ஒரு ஏஜ்டு பர்சனுடைய லவ், கம்ப்ளீட்லி ரிட்டையர்ட் பர்சனுடைய லைஃப் எடுக்கிற மாதிரி எந்த தைரியம் அது? பாலச்சந்தர் சார் கொடுத்த தைரியமா? எப்படி வந்து ஒரு தைரியம், அதாவது வந்து இப்படி தான் நான் படம் ஆரம்பிப்பேன் அப்படின்றது வந்து அது வந்து பாலச்சந்தர் சாருடைய தைரியம். அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அந்த தைரியம் வந்தது? இல்லை டெஃபினட்டாக நீங்கள் என்ன நீங்கள் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ யூ ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் நம்மளை சுற்றி இருக்காங்களோ, மெயினாக நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு 5 இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இருப்பாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. 5 people டெஃபினட், அது ஒரு ஜென்ரல் தியரி. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது கரெக்டாக இருக்கும். 5 பேர் உங்களுக்கு எப்படியோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக லைஃப்பில் இருப்பாங்க. அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த 5 பேர் யாரோ அந்த 5 பேர் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற மேஜர் டிசிஷன்ஸ்லாம் அவங்க எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் நேச்சுரலி ஐ வாஸ் வித் கே பாலச்சந்தர் சார் அண்ட் என்னோட ஹீரோ அவர் தான். அண்ட் அனந்த் சார் வந்து அவரோட கூடவே இருந்தார். இவங்க எல்லாரும் வந்து அவர் அனந்த் சார் என்ன பண்ணுவார்னா, பாலச்சந்தர் சாரையே வந்து எங்ககிட்டலாம் அவர் எடுக்கிறது பத்தலைன்னு டெய்லி சொல்லிட்டு இருப்பார். அப்போது நாங்கள் என்னவா வளரணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னையே அவங்க டேரக்டர்னு எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், இன்னும் மாற மாட்டேங்கிறார், இன்னும் யார் மாறணும்? பாலச்சந்தர் சார். அப்போ நான்லாம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் நீ பாதி நான் பாதின்னு 2வது படம் ஓடலை. முதல் படம் கேளடி கண்மணி பெரிய ஹிட்டு, 235 days. நான் நினச்சேன் எனக்கு சினிமா எடுக்க தெரியும்னு. நீ பாதி நான் பாதி டிசாஸ்டர். நான் உடனே நினச்சேன் எனக்கு சினிமாவே எடுக்க தெரியாதுன்னு. 2 உண்மை கிடையாது, 2க்கு நடுவில் இருக்குது உண்மை. நீ பாதி நான் பாதிக்கு 3 நோட் புக் போட்டேன். நோட் புக் ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி சொன்னேன், ஏன் இப்படி பண்ணேன், என்ன தப்பு, எப்படி பண்ணியிருக்கணும். எனக்கு அப்புறமா 10 ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அப்புறமா முன்னாடி கூட இருந்தது, இப்போ எடுத்தப்புறம் இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ இருந்தது. ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருக்கணும், ஸ்ட்ரெயிட் நரேஷனில் சொல்லியிருக்கூடாது, எத்தனையோ இருக்குது. அது மாதிரி உங்கள் தப்புலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சாதான் நீங்கள் வளருவீங்க. நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு முதல்ல நம்பணும். தப்பெல்லாம் மற்றவன் பண்ணுவான், நம்ம அதை கண்டுபிடிப்போன்னே நினைக்கக்கூடாது. சும்மா சொல்கிறேன். ஐ எம் நாட் டெல்லிங் தட் எவ்ரிபடி இஸ் லைக் தட். இட் வில் பி அ யூஸ்ஃபுல் டூல் ஃபார் யூ டு க்ரோ. ஒரு +2 எக்ஸாம் நடக்குது. எல்லாருமா ஃபஸ்ட்டு வராங்க? இல்லை 2-3 பேர் தான் ஃபஸ்ட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் படிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏதாவது ஒன்று நீங்கள் பெருசாக அடையணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். எக்ஸ்ட்ராவாக புத்தகம் படிக்கணும், எக்ஸ்ட்ராவாக படம் பார்க்கணும், எக்ஸ்ட்ராவாக வாழ்க்கையை கவனிக்கணும், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்குள்ளே உங்கள் சிக் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரானரி பர்சனாக வருவீங்க. ஆல் தி பெஸ்ட்.